போதனைகள் வேதத்துக்கு விரோதமாய் இருக்குமானால் அதை கைக்கொள்ளாமல் அதற்கு உடன்படாமல் நீங்கள் ஒரு சாட்சியாய் இருந்து காட்ட முடியுமானால் இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்களே, என்னுடைய சேனலை நீங்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணி கொண்டு இருப்பீர்கள். நான் என்னுடைய சேனலில் வந்து எப்பவுமே தம்ப்நெயில் வந்து இவர்கள் கள்ளப்போதகர் இவர் கள்ளப்போதகர் என்று நான் தம்ப்நெயில் வைத்து கொண்டிருக்கிறேன். நிறைய கள்ளப்போதகர்களை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதன் முழு நோக்கமே என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அவர்கள் மீதுள்ள அன்பின் தாகத்தினாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது நிமித்தமாக தான் நான் வந்து அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கிறேனே தவிர அவர்கள் எல்லாரும் கண்டம் பண்ணப்பட்டு விட வேண்டும், அவர்களெல்லாம் அழிந்து போய்விட வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அவர்கள் எல்லாரும் வாழ வேண்டும், அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரே கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக தான் நான் இந்த வீடியோவை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். படுத்தாதே என்று வேதம் கூறுகிறது. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்காங்க, குற்றப்படுத்துகிறீங்க என்று. அதாவது குற்றப்படுத்துவது என்னவென்றால், இப்போ ஒரு ஆள் வந்து மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்க இதே நிலையில் தான் கடைசியில் போய் செத்துருவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ஒருத்தரை குறித்து ஒரு காரியத்தை முடிவு செய்து வைத்து விடுவோம். அப்படி நான் முடிவு செய்து வைத்து கொண்டு அவர்களை குறித்து அவர்களுக்கு தெரியாமல் மற்றவர்கள்ட்ட போய் குறை சொல்லி கொண்டே இருப்போம். அதுதான் வேதம் கூறுகின்ற குற்றப்படுத்துவது. அப்போ நான் குற்றப்படுத்துவதுனா என்னவென்றால், இவன் மனம் திரும்பவே மாட்டான், இவன் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்து செத்து இவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு நம்மளே ஒன்று தீர்மானம் பண்ணி வைத்திருப்போம் அல்லவா? அப்படி நம்ம தீர்மானம் பண்ணி வைத்திருந்தால் நாம் தான் அவர்களை குற்றப்படுத்துகிறோம் என்றுதான் வேதம் கூறுகிறது. தவிர இவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு கரிசனையும் அன்பு நிமித்தமாக தான் வேதம் எழுதப்பட்டுள்ளது. அதைத்தான் நாங்கள் வந்து போதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பது அவர்களை குற்றப்படுத்துவது அல்ல. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இந்த வீடியோவின் கடைசியில் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விசுவாசிகளே, இப்போ இந்த வீடியோவில் நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், கள்ள தீர்க்கதரிசிகளை எதற்காக எச்சரிக்கிறோம் என்றால், விசுவாசிகள் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து விலகி சென்று விட வேண்டும், அவர்கள்ட்ட போய் ஏமாறக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தான் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம். ஆனால் இந்த போதகரோ கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிற மாதிரி எச்சரித்து விட்டு அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்டே வழி நடத்தி கொண்டிருப்பார். அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஆரோக்கியமான ஒரு சேனல் வைத்திருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நபரை குறித்து நான் 2-3 வீடியோக்கள் ஆடியோ வாயிலாக அவருடைய ஃபோட்டோவை பதிவிடாமல் நான் அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் அவருடைய வீடியோவை போட்டு நான் அவரை எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி நோக்கி கேட்டிருக்கிறார். ட்ரூத் ஸ்கேன்னு ஒரு சேனல் வைத்திருக்கிற நபர் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி உமாசங்கர் என்ற ஒரு கள்ளப்போதகரிடம் கள்ளப்போதகத்தை பவ்யமாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. எல்லாரையும் கள்ளப்போதகர் என்று எச்சரித்த ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி ஏன் உமாசங்கர்கிட்ட மட்டும் பவ்யமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இந்த ஐயா வந்து ஒரு கமெண்ட்டை வந்து கேட்டிருந்தார். அந்த கமெண்ட்டை அவர் போய் கேட்டதுனால தான் இப்பொழுது நான் அந்த வீடியோவுக்கு வந்துள்ளேன். இவர் அந்த கமெண்ட் அங்கே போடலைன்னா நான் இவரை குறித்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மிக சரியான கேள்வின்னு சொல்லி அந்த ட்ரூத் ஸ்கேன் சேனல் கரெக்டாக சொல்லியிருக்காரு. உமாசங்கர் உபதேசம் வேதத்தின்படி தவறு, 4 சுவிசேஷம் தவிர மற்றவை வேத வார்த்தை இல்லை, அதை படிக்கக்கூடாது என்று அதிலிருந்து பிரசங்கித்தால் அவன் அந்தி கிறிஸ்து என்று, மேலும் பிசாசை துரத்தி வியாதியை குணமாக்கிவிட்டால் அவன் ஊழியக்காரன் அல்ல என்றும் போதிக்கிறார். இதுபோல பல கள்ளப்போதனை அற்புதம் என்ற பெயரில் காமெடி வித்தைகளை இத்தனை அறிந்த பின்னும் பவ்யமாக எந்த கேள்வியும் கேட்காமல் 4 மணி நேரம் 2 நாள் ஜஸ்விந்த் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு வந்தது ஆச்சரியமாய் உள்ளது. ஆகையால் இந்த கமெண்ட்டை அவர் பதிவிட்டது நிமித்தமாக தான் நான் இப்பொழுது இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இப்படி கமெண்ட் பண்ணவர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கார், நீங்கள் ஒரு கள்ள போதனையாளர்கிட்ட போய் உட்காரலாமா, நீங்கள் ஒரு கள்ள சபையில் போய் உட்காரலாமா என்று கேள்வி கேட்ட இதே நபர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக என்னை நோக்கியும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். என்கிட்ட ஃபோன் கால் பண்ணி பேசியிருந்தார். அதாவது என்னவென்றால், நான் வந்து சைமன் பீட்டர் சகோதரரை வந்து பன்றி என்று நான் திட்டி அவர் நிறைய விஷயங்கள் வேதத்துக்கு எதிராக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ வரப்போது பதிவிட்டிருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக நான் அவரோடு சேர்ந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தேன். அப்போது நான் பதிவிடும்போது இந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கூறினார் என்றால், நீங்களே சைமன் பீட்டரை ஒரு கள்ள போதகர் என்று கூறினீர்கள், அவரை பன்றி என்று திட்டினீர்கள், அவர் வேதத்துக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறார் என்று திட்டினீர்கள், திட்டிவிட்டு நீங்களே எப்படி வந்து சைமன் பீட்டரோட வீடியோ போடலாம் என்று என்னிடத்தில் ஃபோனில் உரையாடி ஒரு மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது. எப்படி ஏன்ட்டு அதே மாதிரி கேள்வியை கேட்டது, அதே கேள்வியை தான் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டியும் கேட்டிருக்கிறார். இப்போ இந்த 2 பேர்ட்டையும் இதே அவர் கேள்வியை வைத்தது நிமித்தமாக தான் அந்த வீடியோ பதிவு. ஆகையால் இப்படி என்னை நோக்கி கேள்வி கேட்ட அவர், நீங்க எந்த சபையில இருந்தாலும் அந்த சபை கொள்கைகள் அல்லது போதனைகள்
வேதத்துக்கு விரோதமாக இருக்குமானால் அதை கை கொள்ளாமல் அதற்கு உடன்படாமல் நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியுமானால் இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம தான் போக போகிறோம். அதாவது ஒரு பெரிய கட்டட ஆலயத்திலோ ஒரு பெரிய சபையிலேயோ ஒருத்தன் கள்ளப்போதகன் கொடுத்து கொண்டிருந்தால் அவன் கள்ளப்போதனை குடிக்கிறான் என்று தெரிந்திருந்தும் நாம் அவனோடு இருக்க விரும்பினால் இருக்கலாம். அதுவும் அவர் அலோவ் பண்ணினால் நாம் அவரோடு இருக்க விரும்பினால் இருக்கலாம் என்று ஒரு கொடுத்த போதனையை நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதாவது வேதத்துக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஈடுபடாமல் அந்த உங்கள் பாஸ்டரோ அல்லது ஊழியரிடத்துல இது வேதத்துக்கு புறம்பானது, இதில் நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க. ஏன் அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க. ஏன் அல்ல இன்னொரு தடவை நான் அழுத்தி சொல்லுகிறேன், அவர் இருக்க சொன்னால் நீங்கள் இருக்கணுமா? இவர் அதே போல் பவ்யமாக யாருக்கு அடிமையாக உட்கார்ந்திருக்கார் என்பதை வீடியோவில் அவர் கூற முடியுமா? அவர் முதலாவது இருக்க சொல்கிறதுக்கு யார்? அவனே ஒரு கள்ளப்போதனை கொடுத்து கொண்டிருக்கான், அவனே பண ஆசையோட சர்ச்சை நடத்திட்டு இருக்கான், அவனே பெண் ஆசையோட சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் இருக்க சொன்னால் நம்ம இருக்கணுமா? அவனை எவ்வளோ வேதத்துக்கு எதிரான ஒரு போதனை அவர் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே நபர் நோக்கி கேள்வி கேட்டிருக்கார், ஜஸ்டினை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் எப்படி கள்ள சபையில் போய் உட்காரலாம், நீங்கள் எப்படி கள்ளனோடு போய் வீடியோ பதிவிடலாம், சைமன் பீட்டரோடு எப்படி வீடியோ பதிவிடலாம் என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே ஆமா நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பிட்டா திரும்ப அவர்களோட ஐக்கிய வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ இங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறதா இல்லையா? விசுவாசிகளை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒருவேளை இவர் இந்த வீடியோவை பதிவிடலைன்னா சரி, இவர் நம்ம மேலே ஒரு அன்பின் நிமித்தமாக சைமன் பீட்டர்லாம் ஒரு கள்ளப்போதகன் அவனோட சேரக்கூடாதுன்னு சொல்லலாம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி அவர் ஃபோனில் எங்கிட்ட இவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது, கமெண்டில் இவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று கூறின இவர், நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அவர் வீடியோவில் அவர்களோடு போய் நீங்கள் ஐக்கியம் கொள்ள விரும்பினால் ஐக்கியம் கொள்ளுங்கள், அவர் இருக்க சொன்னால் நீங்கள் இருக்கணுமா? ஏன் ஐயா உங்களிடத்தில் இவ்வளோ பெரிதான முரண்பாடு இருக்கிறது என்று நாங்கள் கேள்வி கேட்டால் அவர் அதற்கு ஒரே ஒரு பதில் தான் எப்பொழுதுமே அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அறகுறையாக வீடியோ எடிட் பண்ணி இப்படி போகிறது சரியா என்று அவர் கேட்பார். அவர் வீடியோ நான் ஃபுல்லாக தான் கேட்டேன். சரி, நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வீடியோவில் ஒரு முக்கால்வாசி கரெக்டாக பேசிவிட்டு ஒரு கால்வாசி தவறாக பேசினால் அது தவறு தானே? ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கும்போது அந்த கால்வாசி பேசின தவறாக தானே தெரியும். ஒரு வீடியோவை முழுசாக பார்ப்பதில் என்ன பயன் இருக்கிறது? அதாவது அந்த வீடியோவில் அவர் முழுவதுமாக என்ன கூறுகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், ஆதி காலத்தில் உள்ள சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கூடுகை இருந்தது, ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கலப்படமாக ஆகிவிட்டது, அதனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் கூடுங்கன்னு சொன்னார். அதுதான் அவர் கூறியிருக்கிறார். சரி, இப்போது எல்லா இடங்களுமே அப்படி கலப்படமாகவும் எல்லாம் ஏமாத்துத்தனமும் இருந்தாலும் அவர்கள்ட்ட போய் கூடணும்னா நீங்கள் கூடுங்கன்னு வேதம் சொல்லுதா? வேதம் அப்படி சொல்லலை. அதை குறித்து நான் தெளிவாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். இப்பொழுது ஐயாவிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்பொழுது நாம் இப்படிப்பட்ட அந்த கள்ளர்களோடு போய் ஐக்கியம் கொள்ளலாமா? அவர்களோட போய் கூடலாமா? கூடலாம்னு சொல்லுங்கள். இல்லை அவர்களோட ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் சிலத்தையும் இவங்களை பற்றி நான் சுட்டி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். இவங்களுடைய நிலை என்னன்னா, கள்ள ஊழியர்களை சுட்டி அவன் கள்ள ஊழியன், இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் இப்படி போதனை கொடுத்துட்டான், கள்ள ஊழியன்னு எச்சரிப்பாங்க. சரி, உண்மையிலே கள்ள ஊழியர்களை எச்சரிப்பது சரிதான், எச்சரிச்சுறாங்க. அப்படி எச்சரிக்கும் போது வலைதளங்களில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கூட அநாகரிகமாக இருக்கும், ரொம்ப தரக்குறைவாக தான் பேசுவாங்க. அப்படி எச்சரித்து முடித்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு யாரை இவர் கள்ள ஊழியன்னு எச்சரித்தாரோ அவர் உண்மையிலேயே ஆமா நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பிட்டா திரும்ப அவர்களோட ஐக்கிய வைக்கிறது தப்பு இல்லை. அவரும் இவரை குறை சொல்லி ஏசி தான் போட்டிருப்பாரு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து ஐக்கியப்பட்டுட்டோம்பாங்க. இவன் கள்ள ஊழியன் அவன் கள்ள போதாங்கன்னு எச்சரிப்பாராம், அவங்களோட போய் சேர்ந்து போய் வீடியோ போடுவாராம். ஐயா நீங்கள் தானே ஐயா போதனை கொடுக்கீங்க, அவங்களோட தான் இருக்கனாலும் இருக்கலான்னு சொல்கிறீங்களே, உங்கள் போதனையின்படி தான் நான் அவரோட போய் நின்று வீடியோ போட்டேன். அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் இருங்க. ஏன் இப்பொழுதும் சைமன் பீட்டர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இருக்க விரும்பினால் இருங்கள், என்னோட வாங்கள், என்னோட பேசுங்கள், என்னோட இது பண்ணுங்கள்,
ஆனால் நான் அவருடைய கள்ள போதனையை அவர்கிட்ட எச்சரித்து விட்டேன். ஆனால் அவர் என்னோடு இருக்க விரும்பினால் நீங்கள் வந்து இருங்கள் என்று என்னை நோக்கி கூறுகிறார் ஐயா. நான் இப்போ சைமன் பீட்டரோடு இருக்கலாமா ஐயா? நான் சைமன் பீட்டரோடு இப்போ சேர்ந்து வீடியோ போடலாமா ஐயா? சொல்லுங்க ஐயா. ஏனென்றால் உங்கள் வாய் 2 வகையாக பேசி கொண்டிருக்கிறது. அதனால் வேத வசனம் கூறுகிறது 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்யல் ஆகாது. ஆகையால் நான் இப்போது எதையா எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் எதையா எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் சைமன் பீட்டரோடு சேர்ந்து வீடியோ போடணுமா வேண்டாமா? இல்லை ஜெஸ்வின் சகோதரர் அப்படிப்பட்ட கள்ள சபைகளுக்கு செல்லணுமா வேண்டாமா? நீங்கள் உங்கள் வாய் தான் 2ஐயும் பேசுகிறது. நீங்கள் எந்த வாயை நாங்கள் ஏற்றுக்கொள்வது? அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னா இருங்க. அவர் உண்மையிலேயே ஆமா நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பிட்டா திரும்ப அவர்களோட ஐக்கிய வைக்கிறது தப்பு இல்லை. இதற்கு உங்களால் பதில் கொடுக்க முடியுமா? பதிலை கொடுங்கள். அந்த வசனத்தை சுட்டி காட்டி ஊழியரை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. குறை செய்கிற ஊழியர்களை சுட்டி காட்டுவதற்கு கூடாது என்பதான வசனம் இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்கான வசனம் பாருங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக்குகிறாய். இப்படிப்பட்டகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது அறிந்திருக்கிறோம். குற்றவாளியாக நீ எதை தீர்க்கிறாயோ அதை நீயே செய்கிறபடியால் நீயே நியாய தீர்ப்புக்கு தப்ப மாட்டேன்னு ஐயா போதிக்கிறார். கொஞ்சமாவது விசுவாசிகளை நீங்கள் வந்து பதிலிடுங்கள். இப்போ யார் வந்து குற்றவாளியாக தீர்க்கிறார்? இவர் தான் தீர்க்கிறார். இவர் தான் என்ன கூறுகிறார்? நீங்கள் அவரோடு போகலாம், கள்ள போதகளோடு போய் உட்காரலாம், அவர்கள் இருக்க சொன்னால் இருக்கலாம் என்று இவரே போதித்து விட்டு திரும்ப வந்து கூறுகிறார், நீங்கள் அவங்களோடு ஏன் போய் வீடியோ போட்டீர்கள், நீங்கள் அவங்களோடு ஏன் சென்றீர்கள் என்று. அப்படின்னா இவர் தான் போதிப்பதை செய்யாமல் இருக்கிறார், இல்லை செய்யாமல் இருக்கிறதை போதிக்கிறார். அப்படின்னா என்ன போதிக்கிறோம் என்று தெரியாமலே இவர் போதிக்கிறார். அப்படின்னா யார் நியாய தீர்ப்புக்கு நேராக செல்வார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்களே உங்களுக்கு என்னுடைய கமெண்ட்ல பதிவிடுங்க. இவரே ஒருத்தட்ட போய் நீங்க கள்ள போதகர்கள்ட்ட போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்கிட்ட வந்து கேட்காரு, நீங்க ஏன் அந்த கள்ள போதகளோட உட்கார்ந்தீங்க என்று வந்து கேட்கிறார். எவ்வளவு பெரிதான மாயுமாலம் பாருங்க. அப்புறம் யார் நியாய தீர்ப்புக்கு தப்ப மாட்டா? விசுவாசிகளை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க கொஞ்சம் அறிவு உள்ளவங்க அதுக்கு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த கொஞ்சமாவது நடுநிலையாளர்களே நீங்கள் தயவு கூர்ந்து கமெண்ட்ல வந்து அவரை நோக்கி கேள்வி கேளுங்க. இவரே போகணும்னு சொல்றாரு, நம்ம அங்கே போனால் நீங்கள் ஏன் போனீங்கன்னு கேட்காரு. அப்படி என்றால் இவர் போதிக்கிற விஷயத்தை செய்ய விடாதபடிக்கு பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்புறம் யார் நியாய தீர்ப்புக்கு தப்ப மாட்டார்கள்? விசுவாசிகளை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதிவு தான். அதே போல இந்த நபர் வந்து எப்படி என்றால், இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ நிறைய கள்ள போதகளை வந்து எச்சரித்தோம். இப்போ ரோஸ்டிங் சரி, சார்லஸ் ஆர்வோ விஷயத்தில் நிறைய எச்சரித்து நிறைய காரியங்களை எச்சரித்தோம். அவருக்கு நிறைய விஷயத்தில் மனந்திரம்னு சொல்லி அவர்களுக்கு வந்து அறிவுரை கூறினோம், அவருக்கு சத்தியத்தை வசனத்தை கூறினோம், நிறைய விதத்தை எச்சரித்து கொண்டிருந்தோம். அதன் நிமித்தம் நாங்கள் நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணோம். நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட் நிறைய இதுகள் வந்தது. இப்போ இந்த நபர் வந்து எப்படி என்றால், இவர் அந்த மாதிரி கள்ள போதகர்களை குறித்து சார்லஸ் ஆர்வோவை எச்சரித்தோ மற்ற யாரையும் எச்சரித்தோ அவர் வீடியோவே போட மாட்டார். ஆனால் எச்சரிக்கிற எங்களையும் எச்சரிக்க விடாதபடிக்கு இவர்கள்ட்ட எந்த ஒரு குற்றம் இருக்கிறது, அவர்கிட்ட அந்த ஒரு குற்றம் இருக்கிறது, இவன்கிட்ட எந்த குற்றம் இருக்குன்னு இந்த குற்ற நோக்கத்தோடய பார்க்க வேண்டியது. இவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எப்படி உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன். எப்படி என்றால், இப்பொழுது ஒருத்தன் கடும் சகதிக்குள்ளாக இருந்து விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இவர் இப்படி பைக்கில் வருவார். இவர் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சட்டையில் ஒரு தூசியும் ஒரு கரையும் ஒட்டாதபடிக்கு வந்து நின்று கொண்டு, நீ ஏன் அப்படி வேலை செய்கிற, நீ அப்படி வேலை செய்கிறது தப்பு, உன்ட்ட அந்த குற்றம் இருக்கு என்று ஒருத்தன் வந்து கூறிக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவர் யாரை குறித்தும் எச்சரிக்கவே மாட்டார். இவர் அமைதியாக வீட்டில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு பொறிகடலை சாப்பிட்டு கொண்டு இருப்பார். எச்சரிக்கிற எங்களையும் நீங்களையும் இப்படி பண்ணுகிறீர்கள் வந்து குற்றப்படுத்துவது. அப்படின்னா யார் நியாய தீர்ப்புக்கு தப்ப மாட்டார்? இவர் தான் நியாய தீர்ப்புக்கு தப்ப போவதில்லை. இவர் மனம் திரும்பாத பட்சத்தில் விசுவாசிகளே, குற்றப்படுத்துவதுனா என்னவென்றால், ஒருத்தர் வந்து மனம் திரும்பவே மாட்டான். அவன் சாகும் வரைக்கும் மனம் திரும்பாமலே செத்துருவான்னு நீயே மனதுக்குள் தீர்மானம் பண்ணி வைத்து கொண்டிருந்தால் நீ தான் அவனை குற்றப்படுத்துகிறாய் என்றுதான் வேதம் கூறுகிறது. அதாவது நான் வந்து இப்போ இவரோடு கூட நான் உட்கார்ந்து வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரெட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லி நானும் இவரும் சேர்ந்து பழைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். இப்படி இவரு கூட நான் உட்கார்ந்து வந்தது, இவரே இப்போ தான் ஒரு கள்ள போதகர் என்று தெரிகிறது. அப்போ நான் இவரு கூட உட்கார்ந்து வீடியோ போட்டதே முதலாவது தவறு. அது நான் எதனால் போட்டேன்னா, எங்களுடைய அறியாமையினால நான் வந்து போட்டிருந்தது. அதே போல் சைமன் பீட்டரிடம் நான் வந்து வீடியோ பதிவிட அவர் மனம் திரும்புவார்ங்கிற ஒரு இது இருந்துச்சு. அவர் மனம் திரும்பி விடுவார்ங்கிறதுல நான் அவரை கூப்பிட்டு அந்த ஒரு அறியாமையில் நான் அவரோட சேர்ந்து வீடியோ போட்டது.
அப்படி நான் அறியாமல் சேர்ந்த வீடியோ போட்டதை இவர் குற்றப்படுத்துகிறார் என்றால் இவரோட நான் வீடியோ போட்டதே தவறு தானே. அதை என்ன இவரால் குற்றப்படுத்த முடியவில்லை? ஆகையால் எவ்வளோ பெரிதான முரண்பாடு இவரிடத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த முரண்பாடு இவர்கிட்ட இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இவர் வந்து பேசிக்காக சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். சிஎஸ்ஐக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறார், சிஎஸ்ஐக்கு தான் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் பேசுவது மட்டும் வந்து இவர்கள் எல்லாரும் கள்ள போதகர்கள், இவரெல்லாம் கள்ள போதகர்கள் என்று எச்சரிப்பார். இப்போ நீங்கள் அந்த கேளுங்க அந்த வீடியோவை. ஆண்டவர் தன்னுடைய உண்மையான ஊழியக்காரரை வைத்து கிரியை செய்கிறது போல இவனும் அவனுடைய ஊழியக்காரரை வைத்து இந்த கிரியை செய்கிறான். ஆனா இவன் நேர்மையானவன் அல்ல, இவன் பொய்யன், வஞ்சிக்கிறவன். எனவே அவன் நேரடியா வந்து இதை செய்ய முடியாது. எனவே அவன் என்ன செய்கிறான், இந்த ஜனங்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் தன் பக்கம் இழுப்பதற்கும் ரட்சிக்கப்படாமலேயே ஒரு போலி ரட்சிப்பை கொடுத்து ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஏமாற்றுவதற்கும் அவனுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துறான். இப்போ அதே கள்ளப்போதகர்கள் என்று எச்சரித்து விட்டு அந்த கள்ளப்போதகர்கிட்ட வழி நடத்துகிறார் என்றால் இவருக்கு பேக்கில் சிஎஸ்ஐயாக வெள்ளை அங்கி போட்டு கொண்டு இருக்கிற அத்தனை கள்ளர்களையும் ஒரு பேக்கில் மறைவாக வைத்துக்கொண்டு தான் ஒரு உண்மையான போதகன், தான் ஒரு கிறிஸ்துவுக்காக வந்து நிற்கிறேன் என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் கள்ளப்போதகர்களை விட இவர்தான் மிகப்பெரிய கள்ளப்போதகர். ஏனென்றால் கள்ளப்போதகர்களால் இவர் கள்ளப்போதகர்கள் என்று கொடுக்கிறார்கள் என்று நம்ம கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இவர்களை போன்றவர்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இவர்கள் முன்பதாக வந்து உட்கார்ந்து கொண்டு அப்படி கள்ளப்போதகர்களாம் எச்சரிப்பார். அப்புறம் இவர் நல்ல போதகர் நினைப்போம். ஆனால் பேக்கில் பார்த்தோன்னா அவ்வளவு கள்ளர்களையும் மறைத்து வைத்து கொண்டிருப்பார். இதுதான் இவர்களுடைய தன்மை. இவர் தான் வந்து லெனினை எச்சரித்தார். லெனின் வந்து பாவம் செய்தாலும் கடவுள் இது பண்ணுவார், பாவம் நீங்கள் செய்யலாம், பாவம் நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீர்கள் என்று லெனின் வந்து ஒரு கள்ளப்போதனையை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த லெனினை ஃபுல்லாக எதிர்த்து இவர் லெனின் கள்ளப்போதனை கொடுக்கிறார் என்று இவர் தான் வீடியோ போட்டு கொண்டிருந்தார். இப்பொழுது அப்படி வீடியோ போட்டு கொண்டிருந்த அவர் என்ன கூறுகிறார் என்றால், லெனின் இப்பொழுது ஒருவேளை விழுந்து போகாமல் அவர் சபையை நடத்தி கொண்டிருந்தால் லெனின் கள்ளப்போதனை கொடுத்தாலும் பரவாயில்ல, லெனின் இருக்க சொன்னால் நீங்கள் லெனினுக்கு அடியில் போய் உட்கார்ந்து கொண்டு அவருடைய போதனையை மட்டும் கேளுங்க அப்படின்னு ஒரு போதிக்கிறார். நீங்கள் எந்த சபையில இருந்தாலும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வேதத்துக்கு புறமான சடங்காச்சாரங்கள், போதகங்கள், அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு விரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது ஊழியர் இடத்துல இது வேதத்துக்கு புறமானது, இதுல நாங்க உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம், பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னா இருங்க. ஏன்னா எவ்வளவு நயவஞ்சகமான போதனை என்பதை அவர் ஏன் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இதை குறித்து மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவில் பேசுவது தவறு என்று அவர் வீடியோ பதிவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு லெனின் வந்து பாவம் செஞ்சாலும் செய்து கொண்டே இருப்பீங்கன்னு ஒருத்தன் போதனையே அவருடைய சர்ச்சைக்கு கீழே அவருக்கு அடியில் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் எப்படினாலும் விழுந்து போய் விடுவான். அதைத்தான் வேதம் வந்து கூறுகிறது. அதனால தான் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, அவர்களின் நடுவிலிருந்து நீ பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதேன்னு என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இவர் என்ன கூறுகிறார், இல்லை நீ அவர் நடுவில் அவர்கிட்ட இருந்து பிரிந்து போக வேண்டாம், அவர்கிட்ட உட்கார்ந்து அவருடைய தவறுகளை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டு அவருடைய போதனையை கேட்டுக்கிட்டு அவருக்கு அடியில் உட்காந்துருக்கணும். அவருடைய போதனையை லெனின் போதனையை கேட்டுட்டு ஒருத்தன் அடியில் உட்காந்துருந்தானா அவன் மண்டைக்குள்ள என்ன ஏறும்? பாவம் செய்தாலும் பிரச்சனையே கிடையாது, பாவம் செய்து கொண்டே இருக்கலாம்னா வரும். அப்படின்னா இவரே கள்ளப்போதகர்களை எச்சரிக்கிற மாதிரி லெனின் கள்ளப்போதகர் என்று எச்சரித்து விட்டு லெனின் கிட்டே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா லெனினை விட இவர் எவ்வளவு பெரிதான மிகப்பெரிய கள்ளப்போதகர் என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும். அதாவது வேதம் வந்து நாம் வந்து ரட்சிப்பை இழக்கக்கூடாது என்பதுக்கு தான் நமக்கு வேதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யாருமே ரட்சிப்பை இழக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ரட்சிப்பை இழக்கக்கூடாது என்பதற்காக தான் நானே போதிக்கிறேன். ஆனால் இவர் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று போதித்து ரட்சிப்பை இழக்க செய்வதற்கு எல்லா விசுவாசிகளையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை இழக்க செய்கின்ற போதனையாளர்களின் நேரமே ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் ஒரு மனம் திரும்பட்டும். ஆகையால் இதில் நடுநிலை இருக்கா இல்லையா என்று விசுவாசிகள் நீங்களும் கமெண்ட் பண்ணி. ஏனென்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து வந்து பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்று வேத வசனம் வந்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் இதற்கு பக்கத்தில் வைத்து கொண்டிருந்தார். அவனுக்கு மனம் திரும்பக்கூடிய சான்ஸ் அவனுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பாமல் போய்விட்டான். அதே போல் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அதனால் இப்பொழுது உங்களுக்கு ஆழமான சத்தியம் புரிஞ்சிருக்கும். தயவு கூர்ந்து விசுவாசிகளை இப்படிப்பட்டவர்களை நீங்கள் விட்டு விலகி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு அவருடைய உன்னத ஊழியங்களை நீங்கள் செய்யுங்கள். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாகுங்கள்.